தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நித்யானந்தா இவரை பொறுத்த வரைக்கும் பல அரசியல்வாதிகள், சாமியார்கள் எல்லாருமே ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பயணம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துடும். ஆனால் ஒரு சர்ச்சையில் சிக்கினதுக்கப்புறம் இவர் வாழ்க்கை பெரிய அளவுக்கு போயிருக்கு. இவர் ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் இந்த நித்யானந்தா? இப்போ கைலாசா அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு, அது எங்கே இருக்குது சார்? இல்லை, இப்போ இவர் இந்தியாவை விட்டு தப்பி நேபாள் வழியாக இப்போ ஏதோ ஒரு தென் அமெரிக்க நாடுகள், கோஸ்டரீகா ஒரு நாட்டில் இப்போ இவர் தப்பி ஒளிஞ்சிருக்கார். இங்கே பல கிரிமினல் வழக்குகள் அவர் மேல் நிலுவையில் இருக்குது. கப்பலில் நேபாளம் போகிறாரு, நேபாளிலிருந்து கப்பலில் இலங்கை வர்றாரு, இந்தியா வர்றாரு. ஆனால் எங்கேயுமே இவரை அனுமதிக்க மறுத்து விட்டது இந்திய அரசு. அப்போது இவர் தனியாக ஒரு தீவை விலைக்கு வாங்கிட்டு, நீங்கள் தென் அமெரிக்க நாடுகளில் நிறைய குட்டி குட்டி தீவு இருக்குது. இப்போ நம்ம ஊரில் 100 ஏக்கர் 200 ஏக்கரா நிலம் வாங்குவதைப் போல் அங்கே தீவு வாங்கலாம். அது தீவுகள் பூரா அந்த நாட்டு சட்டத்துக்குள்ளே கட்டுப்படும். அந்த நாடு கோஸ்டரிகா நாடுக்குன்னு ஒரு ஏரியான்னு இருக்கும். 5 லட்சம் மக்கள் உள்ளது ஒரு நாடு. அந்த நாட்டில் அவர்கள் வாழலாம், அங்கே அந்த நாட்டு குடியுரிமை பெறலாம். ஏன்னா இவர் பல ஆயிரக்கணக்கான டாலர்களோடு போகிறார். அப்போ இவரை ஒரு தொழிலதிபராக, ஆன்மீகவாதியாக, அந்த நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நபராக மாறுகிறார். அப்படி மாறுகிற பொழுது அந்த நாடு இவரை இயற்கையாகவே சேர்த்து கொள்ளுது. இப்போ என்ன சொல்கிறாரு? கைலாசா நாட்டுக்கு நீங்கள் வாங்க. இந்த கைலாசா நாடு எந்த வரி விதிப்பும் இல்லை, எந்த வகையான கெடுபிடி இல்லை. ஏன்னா அந்த நாடு என்ன நினைக்கும்னா, இவரை ஒட்டி பல ஆன்மீகவாதிகள் இங்கே வந்தாங்கன்னா இந்த நாட்டுக்கு அந்நிய செலவாணி கிடைக்கும், பல கோடி டாலர். அந்த நாடு வளருவதற்கான ஒரு வாய்ப்பு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதி என்பதை தாண்டி இந்து மத ஆன்மீகவாதி. இந்தியாவுக்குள்ள 140 கோடி பேர் இருக்கான். வெளியில் ஒரு 20 கோடி பேர் இருக்கான். இத்தனை பேருமே எல்லாம் இந்து நாடு தான். இந்த ஒட்டுமொத்தமான இந்துக்களினுடைய ஆன்மீக பயணம் என்பது இப்போ கோஸ்டரீகாவை நோக்கி திரும்பி இருக்கு. நீங்கள் கோஸ்டரீகாவுக்கு வாங்க, விசா, அனுமதி எல்லாமே இலவசம். எத்தனை நாள் இங்கே இருக்கணுமோ இருக்கலாம். அப்போது சுற்றுலா பயணம் செல்லுகிறவர்கள், ஆன்மீக சுற்றுலா பயணம் நேபாளுக்கு போகிறவங்க இருக்காங்க, காசி கேதார்நாத் போகிறவங்க இருக்காங்க, தாய்லாந்து போகிறவங்க இருக்காங்க, அங்கோர் வாட்டு போகிறவங்க இருக்காங்க, இமயமலைக்கு போகிறவங்க இருக்காங்க, சைனா பார்டரில் இருக்கிற பத்ரிநாத் போகிறவங்க இருக்காங்க. அத்தனை பேருடைய அடுத்த தேடல் எது? கைலாஷ். கைலாஷ் எங்கே இருக்கு? நீங்கள் தென் அமெரிக்காவில் ஒரு தீவு, அந்த தீவில் இருக்கிறார். நான் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்படுகிறேங்கிறார். ஐநா சபையில் அந்த நாடு அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், இவர் அங்கீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் கைலாசத்தை அங்கீகரிக்கப்பட்டு விட்டதுங்கிறார். இப்போ என்னென்னு பார்த்தா உடல்நிலை சரியில்லை, இவருக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவமனையில் இருக்கான்னு இப்போ செய்தி வந்துட்டுருக்கு. ஆனால் இவருடைய ஆசிரமம் எங்கே இருந்துன்னா கர்நாடகாவில் இருந்து. கர்நாடகாவில் இருந்த அந்த நித்யானந்தா அதுக்கு முன்பு எங்கே இருந்தார்? திருவண்ணாமலையில் இருந்தார். மிக சாதாரணமான ஒரு ஆன்மீகவாதியாக வாழ்க்கையை துவக்கிய நித்யானந்தா லெனின் கருப்பன் ஒரு வீடியோ கேமரா உள்ளே வைக்கிறார். ரஞ்சிதாவோடு இவர் இருக்கார், சாமியார் நெருக்கமாக இருக்கார். ரஞ்சிதாவும் இவரும் படுக்கை அறை காட்சியை வைக்கிறாங்க. படுக்கை அறை காட்சியை வச்ச பிறகு நீங்கள் நித்யானந்தா யாருன்னு வெளி உலகம் பூரா பற்றிக்குது. நித்யானந்தா ஒரு ஆன்மீகவாதி, ரஞ்சிதா ஒரு திரைப்பட நடிகையும் சாமியாருக்கு என்ன தொடர்புனா, நடிகை பக்தையாக மாறி போய்விட்டார். ரஞ்சிதா நித்யானந்தாவுடைய தலைமை பக்தை, பெண் பக்தை. அதனால் இவர் ரஞ்சிதாவையும் கோஸ்டரிகா கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே தான் ஆன்மீகம், அங்கே தான் இந்து மதத்தினுடைய பக்தி சொட்ட அங்கே சொற்பொழிவு.
குண்டலி யோகம், யோகா, இப்படி நித்யானந்தா ஒரு பரபரப்பு சாமியாராக மாறிடுறார். ஆனால் இந்தியாவில் தேடப்படுகிற குற்றவாளியாக பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பல வழக்குகளுக்கு தண்டனை பெற்றும் இந்த வழக்குகளை அவர் முடித்துக்கொள்ள இந்தியா வந்தே ஆகணும். ஆனால் இந்தியா வர மறுக்கிறார். அப்போ தேடப்படும் குற்றவாளியாக இந்தியாவில் அறிவிக்கப்படுகிறார். இவருடைய ஆன்மீக பயணத்தை தாண்டி பெண்கள் மீது பாலியல் வல்லுறவு பல வழக்கு இருக்குது அவர் மேலே. இந்த வழக்குகளை எதிர்கொள்ளாமல் தப்பி ஓடிய நித்யானந்தா எப்படி ஒரு சரியான ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? இங்கே இந்தியாவிலிருந்து இந்த வழக்குகளை எதிர்கொண்டு, சாட்சிகளை எதிர்கொண்டு, சட்டத்தை எதிர்கொண்டு தான் நிரபராதி நிரூபிக்க வேண்டிய இந்த சாமியார் இந்தியாவை விட்டே நேபாள வழி தப்பி ஓடுறார். தப்பி ஓடி என்னுடைய ஆன்மீக பயணம் கைலாசத்தில் இருக்குது. கைலாசம் எங்கே இருக்குது? கைலாசம் இமயமலையில் இருக்குது. இமயமலைக்கு அங்கே போகவே இல்லை. இவரே ஒரு கைலாசத்தை உருவாக்குறார். அந்த கைலாசம்தான் தென் அமெரிக்க தீவு கூட்டமான ஒரு நாடு. அந்த நாட்டில் ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார். இவருடைய சிசிகள் பூரா ஏறக்குறைய ஒரு 500 பேர் அந்த நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். எப்படி? அந்த நாட்டில் விசாவே இல்லை. அந்த நாட்டில் எந்த குடியுரிமை கெடுபிடிகளும் இல்லை. யார் வேண்டுமானாலும் குடியேறலாம். ஏன்னா அந்த நாட்டில் மக்கள் தொகை மிக மிக குறைவு. அப்போ அந்த நாட்டுக்கு நித்யானந்தாவை பார்ப்பதற்கு நிறைய பேர் வந்தாங்கன்னா அன்னை செலாவணி வருமானம் வரும். இப்படி வர்ற காரணத்தினால நித்யானந்தாவை அந்த நாடு வெளியேற்றாது. ஏன்னா அந்த நாடு அவரோட வருமானம் இருக்குல்ல, ஆன்மீக வருமானம் இருக்கிற காரணத்தினால கோஸ்டரீகா என்கின்ற நாடு அவரை வெளியேற்றாது. அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னா அங்கே கிரிமினல் நடவடிக்கை இல்லை. அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்குது. இந்தியா கோஸ்டரீகாவை நீங்கள் அவரை பிடிச்சி கொடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா குற்றவாளிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சர்வதேச ஒப்பந்தத்தில் கோஸ்டரீகா கையெழுத்த போடலை. அப்போ எங்கள் நாட்டில் இருக்கிற குற்றவாளியை நீங்கள் வந்து பிடிக்க முடியாது. ஏன்? கையெழுத்து பரஸ்பர கையெழுத்து போட்டிருந்தா தான் நான் உங்களுக்கு ஒப்படைக்க முடியும். நான் கையெழுத்தே போடலைன்னா எப்படி ஒப்படைக்க முடியும்? அதனால் சுதந்திரமாக வளம் வருகிறார். எங்கே? கோஸ்டரீகாவில். அப்போ கோஸ்டரீகாவில் தான் ஒரு கைலாசத்தையும் அமைத்து கொள்கிறார். இவருடைய ஆதரவாளர்களை அந்த தீவு கூட்டத்தில் குடியிருக்க வச்சுக்கிறார். இதுதான் இவருடைய ஆன்மீக பயணம் கைலாசா. அங்கே ரஞ்சிதா உட்பட அத்தனை பேருமே அந்த கைலாசா பூமியில் வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆன்மீக பயணத்தை தாண்டி அந்த அரசாங்கம் இவர்களை அங்கீகரிக்குது. ஏன்? நிறைய வெளிநாட்டு டிவோட்டிஸ் வருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? எல்லாம் கைலாசத்துக்கு வாங்க, இங்கே வந்த பிறகு உங்களுக்கெல்லாம் ஆன்மீக மிகப்பெரிய ஒரு ஆசி கிடைக்கும். சிவன் உருவான இடம், இந்து மதம் உருவான இடம் எல்லாம் நான் இங்கே உருவாக்கியிருக்கேன். குண்டலி யோகம், யோகா, இப்படி பல ஹீலியம், உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி நான் அதை குணப்படுத்துவேன். உங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த நோயும் வராமல் பார்த்து கொள்ளுவேன். என்னால் நோயை குணப்படுத்த முடியும். பல சித்த வைத்தியங்களை நான் வைத்திருக்கிறேன், சித்த மருந்துகளை வைத்திருக்கிறேன். எல்லாமே இந்த ஆன்மீகத்தின் மூலம் உங்களுக்கு இலவசமாக தர்றேன். கைலாசா வாங்கள், கைலாசத்திற்கு தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். கைலாசா என்பது இந்து மதத்தினுடைய தலைமையமாக மாறப்போகுது. பல லட்ச ஆன்மீக பயணம் வருகிறவர்கள் நீங்கள் திருப்பதிக்கு போகிறது போல், நீங்கள் காசிக்கு போவதை போல், கன்னியாகுமரிக்கு போவதை போல், இந்து மத கோயில்களுக்கு போவதை போல் கைலாசத்துக்கு வாங்க. இதுதான் நித்யானந்தாவுடைய பெரிய கோரிக்கை. ஆனால் இதுவரை யாரோ கோஸ்டரீகாவுக்கு பறந்து போனதாக தகவல் இல்லை. அப்படி பறந்து போய் அங்கே அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக சேவை, உண்மையான பக்தி சேவை, உண்மையான எல்லா வகையான நலன்களும் ஆன்மீகத்தில் அவர்கள் திருப்தி ஏற்பட்டால் அது மிகப்பெரிய செய்தியாக போகும். அதன் பிறகுதான் ஆன்மீக பயணம் போகிறவர்கள் இந்தியாவுக்கு வெளியில் கோஸ்டரீகாவையும் தேர்ந்தெடுப்பார்கள். இல்லைன்னா கோஸ்டரீகா யாரும் போக மாட்டாங்க.
இதனால தான் அங்கே கைலாசத்தை உருவாக்கி விட்டேன். சிவன் கடைசியாக நீங்கள் இருந்த இடம் கைலாசம். அது எங்கே இருக்குன்னா இமயமலையில் இருக்குது. இமயமலையை நான் எங்கே கொண்டு வந்துட்டேன்? கோஸ்டரீகா தீவுக்கு கொண்டு வந்துட்டேன். கோஸ்டரீகா தீவுக்கு வந்து போகிறவர்கள், ஆன்மீக பயணம் வருகிறவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும். ஓகே, அப்போ கோஸ்டரீகாலேருந்து இந்தியாவுக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு கைதாக வாய்ப்பு இருக்குது, வேறு வழியே இல்லை. இந்தியாவுக்கு வருவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. ஏன்? இங்கே வந்தால் தண்டனை அனுபவிக்கணும், சிறைக்கு போகணும், நீதிமன்றத்துக்கு போகணும், கோர்ட்டுக்கு போகணும், வழக்கறிஞரை வைக்கணும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போது இந்தியாவில் வந்து அவர் சிறைக்கு போவதை விரும்புவாரா, இல்லை கோஸ்டரீகா தீவில் உல்லாசமாக இருப்பதை விரும்புவாரா? அதுதான் இப்போ கோஸ்டரீகாவிலே ஒரு இந்தியாவை, ஒரு கைலாசத்தை, ஒரு சிவாலயத்தை உருவாக்கிட்டார். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.